Hello மக்களே, வெல்கம் டு M-Square Radios. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஹியரிங் எய்டு வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தாரு. நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தாரு, நிறைய இடத்துல விசிட் பண்ணி பார்த்தாரு. பட் வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸும் ஒரு ப்ராப்பரான நோட்ஸும் கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். அவர் அந்த ஹியரிங் எய்டை வாங்கிட்டாரு. ஸோ அவரும் சொன்னார், சரி இதை போடலாம், கொஞ்சம் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஹியரிங் எய்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். ஓகேங்களா, யாருக்கெல்லாம் வந்து ஹியரிங் லாஸ் இருக்கோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சவுண்டை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி ஒரு அவங்க கம்ஃபர்ட் லெவலில் கேட்குற அளவுக்கு ஒரு டியூன் பண்ணி கொடுக்கறது தான் வந்து ஹியரிங் எய்டு. ஓகேங்களா, இப்போ இந்த ஹியரிங் எய்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு இது இருக்கும், என்ன மாதிரினா என்ன மாதிரி ஹியரிங் எய்டு எனக்கு தேவைப்படும், எது எனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 டைப்ஸாக ஒரு பேசிக்காக ஒரு 3 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, அதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா பிடிஇ. ஓகேங்களா, அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா ஆர்ஐசி, தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா சிஐசி இல்லைன்னா ஐடிசி. ஓகேங்களா, இதில் வந்து இந்த பிடின்ற மாடல் பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் எம் சொல்லுவோம். அதோட ஹியரிங் எய்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அவுட்டரில் காதுக்கு வெளியில் ஒரு பெரிய ஒரு போர்டும், அதுக்கப்புறம் உள்ள ஒரு சின்ன டியூப் மூலமாக உள்ள ஒரு இன்னொரு எலக்ட்ரானிக் டிவைஸும் இருக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு ரொம்ப ஒரு 90 dB மேலே, அதாவது ஹெவி ஹியரிங் லாஸ் இருக்கோ அவங்களுக்கு இந்த டிவைஸ் வந்து தேவைப்படும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய சைஸ் இருக்கனால மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் பேட்டரி லைஃபும் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், பேட்டரி லைஃப் வந்து நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு ரீசார்ஜபிளும் இருக்குது பேட்டரி மாடல். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஆர்ஐசி. அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரிசீவர் இன் த கேனல். அதுவும் இதே மாதிரி தான், பிடி மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். அந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டு வெளியில் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன டியூப் மூலமாக உங்களுக்கு அந்த ஹியரிங் வந்து உள்ளே கேட்கும். ஓகேங்களா, இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி ஆஃப் அவுட்புட், சவுண்ட் அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ரீசார்ஜபிள்லையும் இருக்குது, உங்களுக்கு பேட்டரி டைப்லையும் இருக்குது. இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ ஒரு மாடரேட்டான ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இது செட் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் ரொம்ப ஸ்வெட்டியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் மாடல் பிடி தான் போகிற மாதிரி இருக்கும். அதோட ப்ரைஸ் வைஸும் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இதில் ஆர்ஐசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட்டும் வந்து அதிகமாகவே இருக்கும். இது யாருக்கு போடலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியரிங் இம்பேர்மெண்ட் வந்து ஒரு 65 to 80 அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே, இப்போ தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா சிஐசி இல்லைன்னா ஐடிசி. ஓகே, சிஐசினா கம்ப்ளீட்லி இந்த கேனல், ஐடிசி பார்த்தீங்கன்னா இன்டு த கேனல். ஓகேங்களா, இது வந்து டிவைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். யாரெல்லாம் வந்து எனக்கு ஹியரிங் எய்ட் போட்டிருக்கிறதே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகேங்களா, இது பேசிக்காக ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து எல்லாமே அந்த சின்ன சர்க்யூட்லேயே கொடுத்துருக்கனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மேபி அது போச்சுன்னா அந்த என்டையர் யூனிட்டே நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். இது சின்ன சைஸாக இருக்கனால ஈஸியாக வேக்ஸு ஈரத்துக்கெல்லாம் வந்து ஈஸியாக அந்த டிவைஸ் வந்து மாட்டிக்கும். ஸோ உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் வந்து அடிக்கடி சர்வீஸ் போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சர்வீஸ் காஸ்ட்டும் வந்து ரொம்ப ஹையாகவே இருக்கும். இதோட பேட்டரி லைஃபும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10 days தான் வரும். நீங்கள் ரீசார்ஜபிளாக போனீங்கன்னா ஓகே, ஆனால் இதில் ரீசார்ஜபிள் மாடல் வந்து சைஸ் சின்னதாக இருக்கிறனால மேக்ஸிமம் இருக்காது. இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு லைஃப் பெருசாக ஒன்றும் தராது. ஸோ பேட்டரி அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எது உங்களுக்கு வேணும், எந்த ஹியரிங் எய்ட் வந்து உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லி நீங்கள் இதில் யோசித்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னால அவர் வந்து ஒரு மாடல் வாங்கியிருக்காரு, அதாவது வந்து ஐடிசின்ற மாடல். அதை பற்றி ஒரு சின்ன அவர் வாங்கின மாடல் பற்றி ஒரு சின்ன ஒரு பிரீஃப் பார்க்கலாம். ஸோ இந்த ஹியரிங் எய்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசின்ற மாடல். ஐடிசினா இந்த கேனல். இது வந்து பேசிக்காக யாருக்கு போடுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 60 ரேஞ்சில் ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம். இது பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்செட்டான்றது ஒரு ஜெர்மன் பிராண்டு. இது நாங்கள் வந்து சென்னையில் வந்து வாங்கினோம். இதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுதான் அந்த டிவைஸு. ஓகேங்களா, ஸோ டிவைஸ் தெரியுதான்னு தெரியல, இதுதான் அந்த டிவைஸு. ஓகேங்களா, இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா இதான் அந்த பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா, இது ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஆஃப் ஆகிடும், இதை லாக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஓகேங்களா, இது வந்து சேனல் கண்ட்ரோல். இது வந்து 12 சேனல். ஸோ நீங்கள் வந்து சேனல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து என்விரான்மெண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறது. ஓகேங்களா, இந்த பட்டன் நீங்கள் இன்கேஸ் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு க்ரௌடான என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்விரான்மெண்ட் நாய்ஸ் குறைஞ்சிரும். திரும்ப அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு பேக் டு த ஒரிஜினல் மோடுக்கு வந்துடும். ஓகேங்களா, இதான் இந்த ப்ராடக்ட்டு. இது அவரோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி பண்ணது. ஓகேங்களா, ஸோ இந்த கிட்டில் என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க ஒரு க்ளீனிங் கிட் கொடுத்துருக்காங்க.
ஓகேவா, ஒரு க்ளீனிங் கிட் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் 2 வாங்கினோம், ஒரு பேர் ஆஃப் ஹியரிங் எய்ட் வாங்கினோம். ஸோ 2 செட்ஸ் ஆஃப் பேட்டரி இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வந்து இந்த ட்ரை கிட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரை கிட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் வந்து வெளியில் போயிட்டு வந்திருக்கீங்க, இதை சேஃபாக வீட்டில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு மாய்ஸ்சர் ஃபார்ம் ஆகாது, ஈரப்பதம் வந்து உள்ளே வராது. ஸோ உங்கள் ஹியரிங் எய்டோட லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேரி கேஸ். யூஸ்வலாக நம்ம எங்கே கேரி பண்ணுறோன்னா இந்த கேஸை நம்ம யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான். ஓகேங்களா. ஸோ இது மெயினாக ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோனால நாங்கள் வந்து இந்த பிராண்டை ப்ரொமோட்டோ எதுவும் பண்ணல. ஓகேங்களா. உங்களுக்கு நீட் இருக்குன்னா இந்த பிராண்டை ரீச் பண்ணுங்கள். ஹேண்ட்செட்டான கூகுளில் சென்னையில் போடுங்க, லொக்கேஷன் வரும். அப்படி இல்லைனா நான் லொக்கேஷன் வித் அட்ரஸ், ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது வேறு. பாய், தேங்க்யூ.